நல்ல காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிற மாதிரி தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு 4 to 6 கிட்ட இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கரலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்ததா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு இதுல ஒரு 10 to 15 போல வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்ட மிளகாயுமே ஓரளவுக்கு நல்லா வறுத்து செவந்து வந்துருச்சு. மிளகா வறுக்கும் போது முக்கியமான விஷயம், இப்ப நல்லா சிம்ல வச்சுதான் இந்த மிளகாயை வறுக்கணும். அப்பதான் தீஞ்சு போகாம இந்த மிளகா நல்லா வறுத்து சட்னியில நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்ததா இதுல தக்காளி சட்னி அப்படின்றனால வெங்காயம் ரொம்ப கம்மியா தான் போடணும். அதனால நான் இன்னைக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கரலாம். அடுத்ததா அது கூடவே ஒரு 5 பல் கிட்ட பூண்டு எடுத்து இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை மட்டும் போனா போதும், ரொம்ப அதோட கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா இதுல தக்காளி சட்னி அப்படின்றனால தக்காளி நல்லா பழுத்த பழமாவும் போடணும். அதே நேரத்துல ஒரு 3 to 4 பழங்கிட்ட போட்டுக்கோங்க. அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஈக்குவலா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இது ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க, நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த சட்னியை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்பவே நமக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி. ஆனா இந்த சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு சின்னதா ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில அதை ஊத்தி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்டான காரசாரமான தக்காளி சட்னி ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.